தெய்வத்தையே கண்டிக்கிறோம் என்று சொல்லுகிற மக்கள் இந்த பூமியில் உண்டு. நான் ஏற்கனவே இந்த பதத்தை சொல்லியிருக்கிறேன், போஸ்டரில் பார்த்தது. சுனாமி வந்த பொழுது தெய்வமே உம்மை கண்டிக்கிறோம் என நிறைய பேரை அது கொன்றுச்சான். தெய்வத்தை கண்டிக்கிற மக்கள் உலகத்தில் உண்டு. தெய்வனுக்கு ஆலோசனை சொல்கிற மக்கள். நம்மில கூட ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு மறுப்பாரானால், நான் கேட்டு அவர் கொடுக்கவில்லையானால், ஏன் கொடுக்கவில்லை, நான் கேட்டும் ஏன் அவர் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லி வாதாடுகிறவர்கள் உண்டு. நான் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது, ஏன் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை கட்டளையிட்டார், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் வாதாடுகிற ஒரு காரியம் என்னோடு சொன்னால், தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் ஏன் அவர் இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து கொண்டு அமைதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. தெய்வத்தை கண்டிக்கிறவர்கள் அவரிடத்திலே உரிமையோடு கூட சில காரியங்களை விசுவாசிகளாகிய நாம் அவரிடத்திலே உரிமையோடு கூட சில காரியங்களை எதிர்பார்ப்பது நியாயம்தானா, நியாயம் இல்லையா? நான் எதிர்பார்ப்பதை தேவன் என் வாழ்வில் செய்துதான் ஆக வேண்டுமா, அல்லது அவர் செய்யாமல் இருக்க முடியுமா? சில கேள்விகள் நம்முடைய மனதிலே எழும்புகிறது. எனக்கு அவர் கடமைப்பட்டவரா? சில நேரத்தில் நாம் அவருடைய பிள்ளைகள் தானே, எனக்கு செய்துதானே ஆக வேண்டும் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறோம். அது சாத்தியமா நம்முடைய வாழ்க்கையிலே? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு பொழுதும் தீமை செய்கிறவர் அல்ல. இந்த வேதாந்தத்தில் தெளிவாக பார்க்கும்போது யாக்கோபு சொல்லுகிறார், அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் தான் மனிதனுக்கு வருகிறது. அவர் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. சாமுவேலில் வாசிக்கும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணாதவனை என்ன சொல்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல? கனவீனப்படுவார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் அவனை கனவீனப்படுத்துவேன் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. முக்கியமான ஒரு காரியம் அது. கனவீனப்படுவார்கள் என்பதான் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். அவர்களே கனவீனப்பட்டு போவார்கள். அதே போல தேவன் யாரையும் நரகத்திலே தள்ளுகிறவரும் அல்ல. நரகத்தை தேவன் மனிதனுக்காக உண்டாக்கவே இல்லை. ஆனால் மனிதன் தெய்வத்தையும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் வேண்டாம் என்று சொல்லுகிறதுனாலே அவனே நரகத்தை தெரிந்து கொண்டு போகிறவனாக இருக்கிறான். தான் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்கிற ஒரு உண்மை. எதற்காக அவர் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால், மனம் திரும்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மனுஷனை தண்டிக்க விரும்பாத அவர் பாவம் செய்கிற மனிதனுக்கு நாட்களை நீட்டி கொடுத்து அவன் மனம் திரும்புவதற்காக அவர் காத்திருக்கிறார். அதான் உண்மையான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அது செய்கிறார் என்பது உண்மையான ஒரு காரியம். இந்த வருட கடைசிக்கு நாம் வந்திருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு கூட அமர்ந்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது. தேவன் மேலே கேள்விகளோடு கூட, சில வருத்தங்களோடு கூட, ஏன் எனக்கு இதை செய்யவில்லை, ஏன் எனக்கு இதை செய்திருக்கிறார் என்ற கேள்விகளோடு கூட நாம் அமர்ந்திருக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையிலே, அவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அந்த காரியத்தை, அல்லது செய்வேன் என்று சொல்லி தேவன் சொன்ன காரியத்தின் நிமித்தமாக தாவீது சொல்லுகிற அந்த வாக்கியத்தை மட்டும் இப்பொழுது வாசிக்கலாம். பின்பதாக தேவைப்படுகிற வார்த்தைகளை, வசனங்களை பின்னதாக வாசிப்போம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அநேகருக்கு தெரிந்த பகுதி தான், ஆனால் கவனமாய் கவனிக்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனிங்கள். அப்பொழுது தாவீது ராஜா, எப்பொழுது சொன்னால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி முடித்த பின்பு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்த பகுதியிலே சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, எங்கேன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்திலே உட்பிரவேசித்து தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருப்பான், இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போயிருப்பான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்
என் வீடு எம்மாத்திரம் என்றான். தாவீதுனுடைய ரெஸ்பான்ஸ், அவன் உடனடியாக தேவன் தன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் சேர்த்து கொள்கிறான். எங்கள் வீடுமே அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்கிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார், அல்லது தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? சில நேரத்திலே நான் தகுதியானவன், அதனால தான் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் நல்லவன் என்று சொல்லி அவர் கண்டதினாலே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையான என்பதனாலே. நம்ம நாட்டில் ஒரு உண்டு, எங்கள் முன்னோர் செய்த புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க. முன்னாடி இருந்தவங்க செஞ்ச புண்ணியம், எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை அதற்கு காரணங்கள் உண்டு. இந்த இடத்துல தேவன் தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? தாவீது தேவனுக்காக ஒரு வீட்டை கட்ட அவன் நினைத்தபடியினாலே. அதுதான் உண்மையான ஒரு காரணம், அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் உள்ள காரணம். ஆனால் தாவீது சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அவன் தன்னை எந்த விதத்திலும் அவன் உயர்த்தாமல் தேவன் கிருபையாக தனக்கு அதை செய்தார் என்பதை வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கு நம்மை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருப்பாரானா? ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம். நான் விரும்பாத காரியங்களை தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். ஆனால் தேவன் என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து, இன்றைய தினத்திலே என்னை கொண்டு வந்து இப்படி நான் இருக்கிற இடத்திலே என்னை நிறுத்தி இருப்பாரானால் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அதை நாம் சொல்ல வேண்டுமானால் அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதை தாவீது சொல்லும் பொழுது அவன் எந்த சூழ்நிலையிலே இருந்தான் என்று சொல்லி பார்ப்போமானால் 7வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் என்று சொல்லப்பட்டது. அநேக காரியங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. ஒன்று, அவன் ராஜாவாய் இருக்கிறான், மெய்ப்பனா இல்லை. இந்த இடத்துல இவன் என்னவாய் இருக்கிறான்? ராஜாவாய் இருக்கிறான். ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் இல்லை, அவன் அந்த ஏரியாலேயே அவனை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கு முன்பதாக வெற்றி சிறந்த ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு எதிரி என்பதே அந்த இடத்துல இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி விட்டான். இளைப்பாற பண்ணி இருக்கிறான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் கூட தலை தூக்க முடியாது இனிமே தாவீதுக்கு முன்பதாக. அது மட்டுமல்ல, தன் வீட்டிலே வாசமாக இருக்கிறான், தான் வீட்டில் இருக்கிறான். எப்படிப்பட்ட வீடு? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலு கூட அந்த வீடு இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் தாவீதுக்கு இருந்தது. தாவீதை தேவன் அந்த வீட்டை கட்ட அவனுக்கு உதவி செய்திருக்கிறான். கூடாரங்களிலே வாசம் பண்ணின மக்கள் அவர்கள். பிள்ளைங்க, கர்த்தருடைய பெட்டி எங்கே தான் இருக்குது? கூடாரத்தில் தான் இருக்கு, துணி கூடாரத்தில். ஆனால் தாவீது வாசம் பண்ணுகிறதோ கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசமாக இருக்கிறார். அப்போ தாவீது நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறான். அப்போ தேவன் அவனுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை சேர்த்து வழங்க விரும்புகிறான். என்ன ஆசீர்வாதம் சொன்னால், நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டிருக்கும்போதாக எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான் என்று சொன்னால், எப்படி அவன் பிரதி பதில் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் தகுதியானவன் என்று சொல்லி அவன் எண்ணவில்லை, நான் தகுதியானவன். அங்கே ஆண்டவரை மைமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். மறுபடியும் 18, 19 வசனங்களுக்கு வரலாம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அதாவது ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ததாகவோ அல்ல செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போனவரை போலவோ நான் அவரை ட்ரீட் பண்ணுவேன், ஆனால் அவரை நடத்துவேன், ஆனால் நான் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறேன். யோபுவை யோசித்து பார்க்கும்போது
அவன் நடக்கக்கூடாத காரியம் நடந்துருச்சு. ஆனால் மனைவி கூட சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா அவன் சொல்லுகிறான், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, கொடுத்தவருக்கு திருப்பி எடுக்கவும் அவருக்கு உரிமை உண்டு என்று சொல்லி ரொம்ப அழகாக நிதானமாய் பேசுகிறான். இங்கே தாவீது தன்னுடைய மேன்மைகளை அவன் நோக்கி பார்க்காமல் தான் அதற்கு தகுதியற்றவன் என்பதை அங்கே சொல்லுகிறான். 18ஆம் வசனத்தில் ஒரு 4 காரியங்களை அங்கே நாம் கவனிக்க முடியும். சரியா? ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே, தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன மாத்திரத்திலே என்ன சொல்லுகிறான் என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை பாருங்க. இப்போது 3வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். 11ஆம் வசனம், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். வீடு என்று சொன்னால் கான்கிரீட் வீடு இல்லை. இப்போ மர வீட்டில் இருக்கிற இன்னொரு கான்கிரீட் வீடு ஒன்று செஞ்சு அந்த வீடு இல்லை, அவனுடைய வாழ்க்கை என்ற ஒரு ஆசீர்வாதத்தை. சரியா? ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறான். அப்பனா அவனுடைய பின் சந்ததியை பற்றி பேசுகிறான். தாவீதுக்கும் அதே தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறான். 13ஆம் வசனம் கடைசியிலே பார்ப்போமானால், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்கிறான். 16வது வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்னைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்னைக்கும் நிலை பெற்றிருக்கிறோம் என்றார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னான். இதை சொன்ன உடனே தாவீது என்ன செய்கிறான் என்பதை பார்த்தால் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து என்று சொல்லப்படுது. அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகல, ரிலேட்டிவ்ஸை பார்க்க போல, வேற எங்கேயும் போகவில்லை. இதை நாத்தான் அவனுடைய காது கேட்க சொன்ன மாத்திரத்தில் எங்கே ஓடுகிறான்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்திற்கு ஓடுகிறான். நான் இந்த இடத்த யோசித்து பார்க்கிறப்ப, தாவீது பாவம் செய்த பொழுதும் அவன் எங்கே ஓடினான் தெரியுமா? இதே நாத்தான் அவனுக்கு சுட்டி காமிச்ச உடனே தேவனுடைய சமூகத்திற்கு ஓடுகிறான். பாவம் செஞ்ச உடனே தண்டனை பெற்று விடாதபடிக்கு ஓடுவோம் அவனுடைய சமூகத்தில். ஆனால் பெரிய ஆசீர்வாதத்து காரணமாக இருந்தால், ஒருவேளை நம்ம செய்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், நேராக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவோம், மற்றவங்கள்டெல்லாம் சொல்லுவதற்காக. ஆனால் தாவீதோ தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கிறான். ரொம்ப அழகான ஒரு காரியம். அதனால தானே என்னவோ தெரியல, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். சொல்கிறான், சித்தப்படியெல்லாம் அவன் செய்வான். தாவீது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறான். போய் என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தரும் ஒன்றுதான், ஆண்டவரும் ஒன்றுதான். அங்கே கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடு மாத்திரம். 2 காரியம் அந்த வாக்கியத்திலிருந்து நாம் எடுக்க முடியும். ஒன்று, தாவீது சொல்லுகிறான், இதுவரைக்கும் கொண்டு வந்தது யார்தான்? நீர்தான் ஆண்டவரே என்று சொல்கிறான். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது நீர்தான் என்று சொல்கிறான். உண்மை இல்லையா? தாவீது எங்கே இருந்தான்? ஆடுகளுக்கு பின்னதாக இருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம், 9வது அதிகாரம் வேண்டாம், 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதை எப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருகிறான்னு சொல்லி முன்பு ஒரு முறை நான் இதை பேசின பொழுது இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன். தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறான்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவங்க அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அங்கே இந்த இடத்துல 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணினார். 13ஆம் வசனத்தில், 16:13. 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். பொல்லாத ஆவி அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால என்ன யோசிக்கிறாங்க சொல்றாங்கன்னா 16ஆம் வசனத்தில் 16:16 சுரமண்டலம் வாசிக்கிற தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிறமுடைய அடியார்களுக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றான்.
ஒரு ஆலோசனை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்ப தாவீது எங்க இருக்கிறானா? ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கான். சவுல் அங்கே இருக்கிறான். சவுலுக்கு இப்படி அசுத்தாவி பிடிச்ச உடனே ஒரு மனிதன் ஆலோசனை சொல்லுகிறான். 17ஆம் வசனத்துல, சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்லிட்டான். 18ஆம் வசனம், அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் வேறொருத்தன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். என்ன அழகான டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பையனை பத்தி. இந்த வயசுல பாத்தீங்கன்னா அங்கே பிள்ளையாண்டான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையாண்டான், ரொம்ப சின்ன பையன், பிள்ளையாண்டான். அவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்ல, சாமுவேலே திகைச்சிடறார். இந்த பிள்ளையா, சின்ன பையனையா அப்படி சொல்ல ஆண்டவர் சாமுவேல் திகைக்கிறான். ஆனால் அவனை பற்றி சொல்லும் பொழுது தேவன் அந்த மனுஷனை பற்றி ராஜாவுக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறார். யோசேப்பை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை வச்சிருந்தார். யோசேப்பு அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான் பானபாத்திரக்காரன்ட்ட. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். ஆனால் சரியான நேரத்தில் அவனுக்கு அதை ஞாபகப்படுத்தி பேச வைக்கிறான். ராஜா உடனே யோசேப்பு என்ன பண்ணுகிறான்? கூட்டி அனுப்புகிறான், கூட்டிட்டு வான்னு சொல்ல. அதே மாதிரி இந்த இவனை கூட்டிக் கொண்டு வரும்படியாக அங்கே ஒரு மனுஷனை அங்கே பேச வைக்கிறார் ஆண்டவர். சரியா? அதாவது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக யார் பேசுவா? ரெக்கமெண்டேஷன். நிறைய நேரத்தில் மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் நமக்காக பேசுகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி அது அவருக்கு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நடந்தால், ஏசாயால சொல்லும் பொழுது, சுவாசியிலே நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஏன்னா அவனுடைய சுவாசம் திடீர்னு நின்று போயிடும். அவன் நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அவனால் செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் யாரை நம்பலாம்? கர்த்தரை நம்பலாம். அப்ப இதை தாவீது ரியலைஸ் பண்ணுகிறான் தன் வாழ்க்கையிலே. இதுவரைக்கும் என்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் என்று சொல்கிறான். அதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணுகிறான். 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுறாங்க. அவனை கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்பொழுது தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். எவன் இவனை மிகவும் சிநேகித்தான்? சவுல். சரியா? இன்னும் 2 அதிகாரத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா சவுல் அவனை மிகவும் பகைத்தான் சொல்லியிருக்கோம். சரியா? பகைத்தான். இதை பாருங்களேன், 18:29 வாசிக்கலாம். 18:29 வாசிக்கலாம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீதை அவன் நேசித்தான். அதனால என்ன பண்ணினான்? 21ஆம் வசனத்தின் கடைசியிலே இவனை மிகவும் சிநேகித்தான். யாரு? சவுல். அவனுக்கு அவன் ஆயுததாரியானான். பக்கத்துல நிற்கிற பாடிகார்டு மாதிரி மாறினான். 22ஆம் வசனத்துல சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். தாவீதை எங்க கொண்டு வந்தார்? ஆடுகளுக்கு பின்னாடி இருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார். இதான் ஆரம்பம் அவனுடைய வாழ்க்கையில். அப்படியே அங்கே இருந்து 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 ஜனங்களுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான். அதுக்கு பின்னதாக வாசிக்கலாம். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் தாவீது இந்த இடத்துல 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரத்தில் அவன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் சொல்ல. தேவன் தான் அவனை இதுவரைக்கும் கொண்டு வந்தார் என்பதை யார் சொல்றானா? தாவீது சொல்றான். முக்கியமான ஒரு காரியம். நான் என் திறமையினாலே வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. தாவீது திறமையானவனா திறமை இல்லாதவனா? எங்க இருக்குது? 12வது அதிகாரம் எடுத்துக்கலாம். தாவீதை பார்த்தவனை யோனத்தான் அவனை ரொம்ப நேசிச்சான். முதல் வசனத்தை பாருங்க.
அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை உயிரை போல சிநேகித்தான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் யோனத்தானும் தாவீதும் அவங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் படிச்சிட்டீங்களே, ஓகே, நான் சொல்ல மாட்டேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புக எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அவனுடைய கெட்டிக்காரத்தனம், அவனை பார்க்கிறவங்களாம் அவனோட நேசமானாங்க. சவுலுக்கே அவனை பிடிச்சிருச்சு, சவுளுடைய ஜனங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. 16ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகி யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். இன்னும் 28வது வசனத்துக்கு வாங்க. 18வது அதிகாரம் 28வது வசனத்துல, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகி மீகாலும் அவளை நேசித்தான். எல்லாருமே அவனை நேசிக்கிறாங்க. ஏன் சொன்னா அவர் கெட்டிக்காரன். ஜனங்கள் பின்னாடி கூட சவுல் இறந்த பின்னாடி தாவீதை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களோட எலும்பும் தோலுமா இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. எல்லாரும் இஸ்ரவேல் முழுவதும் அவனை சேர்த்து கொண்டாங்க. சவுல் உயிரோடு இருந்தப்பயே நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருந்தது மாதிரி நாங்கள் நினைச்சோம் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில, தாவீதுனுடைய வாழ்க்கையில பெருமை என்பதே வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் திறமையினாலே வந்தேன், என் அழகினாலே வந்தேன், என்னுடைய சாதுரியத்தினாலே நான் உயர்ந்தேன் சொல்லாமல் அவன் சொல்லுகிற, ஆண்டவர் இதுவரைக்கும் செய்தது யார்தான்? நீர்தான் செய்தீர் என்பதை அவன் சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல, அதோடு கூட சேர்த்து 18ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது சொல்கிறான், அதற்கு எனக்கும் எந்த தகுதியும் இல்லை, என் குடும்பத்திற்கும் எந்த தகுதியும் இல்லை. தேவன் அதை எதிர்பார்க்கிறாருங்க. தாவீது ஆண்டுக்கு முன்பதாக அவ்வளவு பிரியமானவனாய் இருந்ததின் காரணம் அவன் செயல்கள் அல்ல, பதிலாக அவனுடைய இருதயத்தின் எண்ணம். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். அது நேரடியான வாக்கியமா இருக்கு. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தாவீது 4 ஆண்டவரே நீர் தான் எனக்கு இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி அவன் இந்த இடத்துல சொல்லுகிறான். கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டப்படுகிற இரக்கம், வாய்ப்புகள். அப்ப தேவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகளையும் கிருபைகளையும் என்ன பண்ணிட்டே இருக்காரு, கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 இலை விடுறதுக்கு முன்னாடியே சிலருக்கு என்ன வந்துடுதுன்னா, நான்ற ஒரு பெருமை வந்துடுது. நீ எல்லாம் என்னடா, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுகிறார். அது நம்மை அழித்து விடும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு காரியம் என்ன சொன்னா, ஆண்டவர் அவனுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து விட்டு இன்னும் கிருபையை கொடுக்கிறார். தாவீதுக்கு ஒரே ஒரு ஆசை தான் வந்துச்சு, ஆண்டவரே நான் உமக்கு ஆலயத்தை கட்டணும், நான் நல்ல வீட்டில் இருக்கேன், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், ஆனால் உம்முடைய பெட்டி கூடாரத்தில் இன்னும் இருக்கிறதே, உமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவாயா, உன்கிட்ட கேட்டேன் நான் என்று சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார். தாவீது அதை விளங்கி கொண்டு அவன் சொல்லுகிறான், அன்று இதுவரைக்கும் நான் வந்ததே யாரால தான்? உங்களால தான். அதற்கு என்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்பதை அவன் அழகாய் அந்த இடத்துல சொல்கிறான். 3வது காரியம் பாருங்க, 19ஆம் வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் மரமையாய் சொன்னீரே. அது நம்ம 2 காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா, கொஞ்ச காரியம் மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா வேற எனக்கு
கொடுக்குறீங்கன்னு சொன்னா தாவீது என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, ஏற்கனவே ஏராளமா எனக்கு செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. அதுதான் அந்த இடத்துல உள்ள அடங்கி இருக்கு. இது கொஞ்ச காரியம், இதுவரைக்கும் நீங்க செஞ்சதே கொஞ்ச காரியம் நீங்க நினைச்சு இன்னுமா செய்ய போறீங்க எனக்கு அப்படி சொல்லுகிறேன். அப்ப நான் இதுவரைக்கும் எனக்கு செய்ததே ஏராளம். அந்த உணர்வு நமக்கு இருக்கா? எனக்கே நீங்க செய்யல, எனக்கே நீங்க பதில் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றோன்னா, அவர் எனக்கும் இதுவரைக்கும் எதுவுமே செய்யாதது போல நாம் என் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்படி அல்ல, ஆண்டு ஏற்கனவே செய்வதற்கு மேலாக என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிருக்கிறார். அதான் உண்மையான ஒரு காரியம். பாவிகளாய் இருந்த அவருக்கு துரோகம் செய்த நம்மை நியாயமாய் செய்ய வேண்டுமானால் நம்மை அவர் அக்கினி கடலிலே தூக்கி போட வேண்டும். நம்மை ரட்சித்தார், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். நம்ம இந்த நாள் மட்டும் என்ன பண்ணிக்கிறார், கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட என்னை கைவிடவில்லை. அதுதான் உண்மையான ஒரு காரியம். இப்ப இதுவரைக்கும் அவர் செய்ததற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? அங்கேதான் அதான் தாவீது யோசிக்கிறான். ஆண்டவரே, நான் சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் ஆட்டுக்கு பின்னாடி இருந்தேன், என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டு சொல்லுகிறா, நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறா. அப்பதான் தாவீது சொல்கிறான், ஆண்டவர் ஏற்கனவே ஏராளமா எனக்கு செய்திருக்கிறீரே. இந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான், கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. இந்த வருட கடைசியில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை யோசித்து பார்க்கும் பொழுது நாம் எந்த உணர்வோடு கூட இருக்கிறோம்? தாவீது முதல் காரியம் சொல்லுகிறான், இதுவரைக்கும் செய்தது யார்தான்? நீதான் ஆண்டவரே, நான் அல்ல. இரண்டாவது காரியம் சொல்லுகிறான், அதற்கு நான் தகுதியானவனும் அல்ல, என் வீடும் தகுதியானது அல்ல. மூன்றாவது சொல்லுகிறான், ஏற்கனவே நீர் எனக்கு ஏராளமாய் செய்து விட்டீரே ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அடியானுடைய வீட்டை குறித்து, அந்த 19 பின்பகுதியில் அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முகம் முறையாய் சொன்னீரே. வெகு தூரத்துக்கு காரியம். தாவீது எவ்வளவு புரிந்து கொண்டான்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பார்க்கும்போது அவனால் அதை புரிந்து கொள்ள முடிந்திருக்குமா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நமக்கு புரியுது ஆண்டவர் எதை பத்தி பேசுகிறார். அவனுடைய வம்சத்தில் யார் பிறக்க போறது? கிறிஸ்து பிறக்க போறது. இந்த இதே இடத்துல நான் ஆபிரகாமை பற்றி யோசித்து பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்றைக்குமே தூரமான காரியத்தை பத்தி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பேசுகிறான். சரியா? அதாவது ஆண்டவரை பத்தி இன்னைக்கு யார்ட்டையா போய் சொன்னா, என் கடன் தீருமா, என் வியாதி போகுமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, இன்றைக்குரிய காரியத்தை மட்டும்தான் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, கேட்டுட்டே இருக்காங்க. அது ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் உனக்கு கூட்டி தருவேன், நீ என்ன தேடு, நான் அதெல்லாம் கூட்டி தருவேன், எக்ஸ்ட்ரா அதெல்லாம், அது மெயின் கிடையாதுன்னு சொல்லுகிறா. அப்ப ஆண்டுடைய உண்மையான திட்டம் பார்த்தீங்கன்னா அதிகம் 12வது அதிகாரத்துக்கு போகலாம். தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை தெளிவாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே அதை நாம் அபியாசப்படுத்த வேண்டும், அதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கும் பொழுது பெருமை வரக்கூடாது. நான் என் திறமையினால உயர்ந்தேன் என்று சொல்லக்கூடாது. யார் தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்? ஆண்டவர் தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12 2வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல, பார்க்கக்கூடிய காரியம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. சரியா? 13ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது அவன் சீமானாய் இருந்தான்னு சொல்லி வேத சொல்லுது. சீமானாய் இருந்தார்கள் அவர்கள். லோத்தும் சீமானாயிட்டா அவங்களுக்கு ஆசீர்வாதம் அவ்வளவா இருந்துச்சு. 3வது வசனத்துக்கு வரும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது இந்த 3வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலையா? தொடர்ந்துட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சா? தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதுக்குள்ளதான் நம்மலாம் இருக்கிறோம். அப்ப நீண்ட தூரமா இல்லையா? அது
நீண்ட தூரத்து காரியங்கள் எல்லாம் ஆண்டு ஆபிரகாம்கிட்ட பேசுகிறான். ஆபிரகாமுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தான் விளங்கி இருக்கும். ஏதோ சொல்றாரு, என் மூலமா பூமியில் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளவுதான். பின்னாடி வரும்பொழுது 17வது அதிகாரத்தில் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகள் உண்டாகலாம் சொல்றாரு. ஓஹோ, நம்ம வம்சத்தில் யாரெல்லாம் வருவாங்க? ராஜாக்கள்லாம் வருவாங்க போல அப்படின்னு இந்த ஆபிரகாம் நினைச்சிருப்பார். அவர் பார்த்தது ஈசாக்கை பார்த்தார், பெரிய சந்ததியெல்லாம் அவர் பார்க்கல. அதை பற்றி எபிரேயரில் வாசிக்கும்போது அவர்கள் அதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். அவங்க நம்பினாங்க, அவங்க பார்க்கல. அப்ப அது எவ்வளவு தூரம் என்பது ஆபிரகாமுக்கு முழுமையாய் விளங்கியிருக்க வாய்ப்பில்லை. அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது, உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன், உன் சந்ததி எழும்ப போனேன், உன் சந்ததி நிலைத்திருக்கும், அந்த ராஜ்யம் என்றைக்கு நிலைத்திருக்கும் சொல்றப்ப தாவீது நினைச்சிருப்பான், நம்ம குடும்பத்தில் எப்பயுமே ராஜாக்கள் இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா அது கொஞ்ச காலத்தில் என்ன ஆயிடுச்சு? ராஜ்யங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா தேவனுடைய திட்டம் என்ன சொன்னா, அவருடைய வம்சத்திலே மேசியா பிறப்பார். ஏசாமி இந்த பூமியில வந்தப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? யூதர்களுக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு தேடி வந்தாங்க. ஏரோது கேட்கிறான் ஏசாமிட்ட, நீ ராஜாவா என்று சொல்லி கேட்கிறான். ஆனால் இப்ப நான் சிங்காசனத்தில் உட்காருவதற்காக நான் வரவில்லை, என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. அப்படின்னா அவர் மறுபடியும் வருவார். வெளிப்படுத்தல் 19 வாசிக்கும் பொழுது, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக அவர் இந்த பூமியிலே இறங்கி வருகிறார். யாருடைய சிங்காசனத்தில் அமரப் போகிறார்? தாவீதின் சிங்காசனத்தில் அமரப் போகிறார். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இதெல்லாம் தாவீதால புரிஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? நான் நினைக்கிறேன் அதெல்லாம் அவனுக்கு யோசித்திருக்கவே முடியாது. இப்ப தேவன் தூரமான காரியத்தை பற்றி பேசுகிறாரா? பேசலையா? பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டம் அதுதான். இன்றைக்கு நாளைக்கு முடிந்து போகிற ஆசீர்வாதத்துக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நித்தியம் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நம்மை அழைக்கிறார். அதை நாம் நம்ப வேண்டும். தாவீது அதை அழகாய் சொல்லுகிறான். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை ஒரு மனுஷன் சொல்ற மாதிரி என்ன பண்றீங்க, சிம்பிளா சொல்லிட்டீங்களே என்று சொல்றான். தேவனை மைமைப்படுத்துகிறான், நன்றி உள்ளவனாக அவன் இருக்கிறான். தாவீது தன்னை தாழ்த்தி தேவனை பெருமைப்படுத்தி அங்க அவரை மைமைப்படுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். ஒருவேளை நான் என்னை பெருமைப்படுத்துவேனால் தேவனை அவமானப்படுத்துகிறவனாக இருப்பேன். ஆனால் தேவனை நான் பெருமைப்படுத்தும் பொழுது அங்கே தேவன் பெருமைப்படுகிறவராக இருக்கிறார். இரண்டு காரியம் நம்ம ஏற்கனவே அந்த 18-19 வாசித்தோம். ஒன்று, தேவன் இதுவரைக்கும் செய்த காரியம். இரண்டாவது, தேவன் இனிமேல் செய்ய போகிற காரியம். சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் அற்புதமான ஒரு காரியம். தேவன் நமக்காய் செய்கிற அந்த காரியத்தை 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு செய்த காரியத்தை அங்கே அவர் சொல்லுகிறார். தாவீது அதை அங்கீகரித்து தான் பின்னதாக அவன் பேசுகிறான். என்ன செய்தார் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்து முடிக்கலாம். 7வது அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளில் கத்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாகும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்று சொல்கிறான். அந்த வசனம் நான் மாற்றி சொல்றேன். 8வது வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கிறார் ஒன்று, அதன் பின்பதாக அவனை என்னவா மாற்றுகிறார்? அதிபதியாக மாற்றுகிறார். இது தேவன் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அதுதான் செய்கிறவராக இருக்கிறார். நம்மை ஒரு இடத்திலிருந்து எடுக்கிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. சரியா? தாவீது அதை மறக்கவில்லை. அவனுடைய சூழ்நிலை அவன் மறக்கவில்லை. அதை அழகாக அவன் ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் எங்கிருந்து என்னை எடுத்தீர்கள் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். 18வது வசனத்தில் இங்கே ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். உன்னை ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்னவாக்குகிறார்? இஸ்ரவேலின் மேல் என் ஜனங்களுக்கு அதிபதியாகும்படி செய்தேன்னு சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்திருக்கான்னு நினைக்கிறீங்க? நம்முடைய உண்மையான நிலைமை என்ன?
நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் நான் யோசிக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் மட்டும் என் வாழ்க்கையில் இடைப்படாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை ரொம்ப அது எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு நானும் பிரின்ஸுமே அடிக்கடி பேசிக்கிற ஒரு காரியம்னா, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்ததுனால அநேக காரியங்களை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அது லேசா இல்லை, ஆனால் தேவன் எங்களை கொண்டு எப்படியெல்லாம் செய்ய விரும்பினார் என்பதை எங்கள் கண் முன்னாடி எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்களோட படித்த சில பையங்க இருக்காங்க, எங்களோட இன்டெலிஜென்ட், அவங்க நல்ல போஸ்டில் கூட உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத அநேக அனுபவங்கள், அநேக காரியங்களை தேவன் எங்களுக்கு அதை கொடுத்தார். எனக்கு பிரின்சிபல் நாங்கள் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், அது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மைதான். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதிருந்திருந்தால், ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு காரியம் என் திறமையினாலே அமைந்தது, என் வாய்ப்பு, எனக்கு நான் ஞானமாய் அதை செய்ததினாலே நான் அதை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை அவமானப்படுத்துறீங்க. தாவீது அதை தான் செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்தது நீர்தான், அதற்கு என் குடும்பமும் தகுதியானதல்ல, நானும் தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறான். அதுதான் ஆண்டு சொல்கிறான், ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து உன்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைத்தேன்னு சொல்கிறான். சரியா, அவனை உயர்த்துகிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அதே தானே. யோசேப்பு அவனை ஆண்டு சாதாரணமான கடைசி பையன், அதாவது 11வது பையன். தாவீது எத்தனாவது பையன் யாருக்கு தெரியும்? எத்தனாவது பையன்? கடைசி பையன், 8வது பையன் நினைக்கிறேன். 8வது பையன், கடைசி பையன். அதனால தான் போடா ஆடு மேய்க்க போடான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டவர் அவனை தான் என்ன பண்ணுகிறார்? எடுக்கிறார். தாவீது அதை மறக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிறைய இடத்துல நம்ம மறந்துடுறோம், நம்ம யோசிக்கிறது கிடையாது. எங்கெல்லாம் சுற்றி தெரிஞ்சோன்னு யோசித்து பாருங்களேன். நான் அன்னைக்கு கூட ஸ்பீக்கரோட வந்துட்டு இருந்தப்போ, இந்த ஸ்பீக்கர்லாம் காடாக இருந்துச்சுல, ஆமாம் நாங்களும் ஓனா முடிச்சுட்டுலாம் அலைஞ்சோம் அங்கிட்டு தான் அப்படி சொன்னேன். அந்த வயசில் சரி, இன்னைக்கு மாதிரி மொபைலும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஓனாம் பிடிக்கிறதா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ மஞ்சள் பையை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன்டா நான் அப்படி சொல்லி. மஞ்சள் பையை தூக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறது, எங்கே போகிறோன்னு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 12வது வரைக்கும் எப்படி முடிச்சுன்ட்டே தெரியாது. ஒரு வாத்தியார் பேரும் தெரியாது. ஏன்னா ஸ்கூலில் நம்ம மைண்ட் இருந்திருந்தா தானே ஒன்றுமே தெரியாது. உண்மையை நான் சொல்கிறேன், நான் அதிகப்படுத்தியெல்லாம் சொல்லலை, இதுதான் உண்மை. ஆனால் தேவன் என்னை அப்படியே தூக்குனதை பார்க்க முடிச்சு, தூக்கி எடுத்ததை பார்க்க முடிச்சு. அதனால தான் நான் பையன்கிட்ட அடிக்கடி சொல்வேன், அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அவர் நமக்காக நீண்ட தூர திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாளைக்குரியதில்லை, இன்றைக்கு நாளைக்குரியதில்லை. யாரையாவது பிடிச்சி மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க, எல்லாத்தையும் கூட கொடுப்பார். நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயும் கொடுப்பார். இந்த உலகப்பிரமான ஆசீர்வாதத்தை மட்டும் யோசிக்காதீங்க, அதுலேயும் நம்மளை வெறுமையாக வைக்க மாட்டார். ஆண்டு சொல்லாரு, இந்த பூமிக்குரிய காரியத்தை பற்றி அவர் சொல்லும்பொழுது அன்றன்றைக்குரிய அப்பத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் பட்டினியாக விட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகி கிடக்கும், கர்த்தர் தேர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் தேவனை தூர தள்ளி வைப்பீர்களானால் நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சில வேளையில் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவதற்காக, ஆண்டவருக்கு சித்தமானதை நான் செய்வதற்காக மனிதர்களை நான் தூர தள்ளி வைக்க வேண்டியது வரும். அந்த இடத்துல யாரை தூர தள்ளி வைக்கிறோன்றதான் டெஸ்ட்டுங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். யார் எனக்கு முக்கியம்? தேவன் முக்கியமா? தேவனுடைய சித்தம் எனக்கு முக்கியமா? மனுஷனுடைய சித்தம் எனக்கு முக்கியமா? தேவனை நான் பிரியப்படுத்துவேனா, மனுஷனை பிரியப்படுத்துவேனா? அங்கதான் ஒரு பயங்கரமான பரீட்சையை தேவன் கொடுக்கிறார். அங்கே நான் ஆண்டவரை பிரியப்படுத்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது தேவன் என்னை தூக்குகிறார், அவருக்காக எடுக்கிறார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், அவனுடைய சித்தப்படி எல்லாம் செய்வான் என்று சொல்கிறான். அப்ப ஆண்டவர் 8வது வசனத்தை சொல்லும்போது சொல்கிறான், உன் ஆட்டில இருந்து ஆட்டு மந்தையிலிருந்து உன்னை எடுத்தேன், என் ஜனங்களுக்கு உன்னை அதிபதியாக வைத்தேன். 9வது வசனத்தில் வரும் பொழுது, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கின. ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு சொன்னா யார் அடிக்கணும்? ஃபுட்பாலில் 2 டீம் இருக்கும்.
ஒரு டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு டீம் அடிக்கணும். அதை வீழ்த்தினாதான் நான் ஜெயிக்க முடியும். அது வாழ்க்கையின் நியதி. அப்ப ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ போன எவ்விடத்திலும் உன்னோட நான் இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன். ஆண்டவர் அதை அவர் செய்கிறார். யார் செய்கிறது? தேவனே அவனோடு கூட இருந்து அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். அது பயங்கரமான ஒரு உண்மை. ஆண்டவர் இஸ்ரவேலோடு கூட இருக்கிறார் இல்லையா? ஆபிரகாம் அழைச்சப்ப என்ன சொன்னாரு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னார். எல்லாத்துட்டையும் ஆண்டவர் ஒன்று சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஏன் சொன்னா? நான் உன்னிடத்தில் நான் செய்ய விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும். இப்ப தாவீதை அதான் செய்கிறான். அதனால தாங்க முதல்ல 7வது அதிகாரம் 1 வசனத்துல அவனை சத்துருக்களிலிருந்து நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினான். தேவன் பயங்கரமான வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். 9வது வசனத்துல அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காரியம். நிர்மூலமாக்கினது மட்டும் இல்ல, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். சாதாரணமான உயர்வு அல்ல. ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது என்னவா இருக்கிறான் சொன்னா, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். யார் பெரியோர்? இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு போன்றவர்கள், மோசே போன்றவர்கள். அந்த வரிசையில் யார் வரா? தாவீது வருங்க. தாவீது யாருங்க? அண்ணன்மாரு கூட ஏத்துக்கல. அவன் சின்ன பையன். சாமுவேலே அவரை பார்த்து இவனா அப்படின்னு நினைச்சார். ஆனா அவனை தான் தேவன் தூக்கினான். சொல்றார் இந்த இடத்துல, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். யார் உண்டாக்கினது? தாவீது உண்டாக்கவில்லை, தேவன் அவனுக்கு உண்டாக்குகிறார். இதுதாங்க சங்கீதம் 23 தாவீது அழகாய் சொல்லும்போது சொல்லுகிற ஒரு காரியம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவனுடைய கடினமான பாதையிலே தேவன் அவனோடு கூட இருந்து அவனை பத்திரமாய் கொண்டு வந்து தாவீதின் சத்துருக்களுக்கு முன்பதாக அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அண்ணன் பண்ணுகிறான், சந்தோஷப்படுத்துகிறான். அதை தாவீது அங்கீகரிக்கிறவனா இருக்கிறான். அறிக்கை செய்ய, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவர் மட்டும் நம்மை விட்டிருப்பாரானால் இன்னைக்கு நாம் இருக்கிற இடத்துல நாம் இருக்கவே முடியாது, எங்கேயோ தவறி போயிருப்போம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த நாள் மட்டும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து ஆக வேண்டும். தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த தாவீது தான் ஆண்டருக்காக ஆலயம் கட்டணும்னு சொல்லி விரும்பினவன். ஆண்டர் ஆலயத்தை கட்ட விட அவனை அனுமதிக்கவில்லை. ஆனால் ஆலயத்துக்கு அவன் வேண்டிய எல்லாவற்றையும் அவன் சபதரித்து வைக்கிறான் ஆண்டருக்காக. ஆனால் நீங்களும் ஆண்டர் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலன்னு சொல்வதற்கு பதிலாக, தேவன் என்னை இம்மட்டுமாய் கொண்டு வந்திருக்கிறாரே, அது மட்டுமல்ல தேவன் இன்னும் நீண்ட காலத்துக்குரிய திட்டத்தை எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் அவருக்காக வாழ கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் அதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டருக்கு முன்பதாக என்னை தாழ்த்த 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 தேவன் எனக்காக இன்னும் மேன்மையான திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு கூட நாம் கடந்து போகலாம். இந்த வருட கடைசிக்கு வந்துட்டோம். தாவீதனுடைய உணர்வு அற்புதமான ஒரு காரியம். அவனுக்குள்ளே பெருமை இல்லை, நான் செய்தேன் என்ற எண்ணமும் இல்லை. அவன் வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், ஆண்டவரை இம்மட்டும் என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நீதான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். கொஞ்சம் செஞ்சது மாதிரி இன்னும் பெரிய காரியத்தெல்லாம் சொல்றீங்களா ஆண்டவரை, ஏற்கனவே நிறைய எனக்கு செய்திருக்கிறீரே, இன்னும் வெகு தூரமான காரியத்தை பற்றி நீ சாதாரணமாய் சொல்லிவிட்டீரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே போய் அவன் பேசுகிறான். ஆண்டு சமூகத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தின் காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். எப்பயுமே இல்லை இல்லை செய்யலை செய்யலைன்னு சொல்லுகிறது நன்றியற்ற உணர்வு. ஆண்டு நம்மை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். மீதி அவர் செய்வார், ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய முகத்தை பார்த்து ஒருவன் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவர்கிட்ட வந்து யாருமே இல்லை என்று சொல்லி திரும்பினவன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் அழகாய் செய்வார். அதுதான் நாம் நம்ப வேண்டும். தலையில் தாழ்த்துறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம்.
என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க வேண்டும். நான் எங்கே இருந்தேன்? நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்? நான் எப்படி இருந்தேன்? இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? அதற்கு காரணம் யார்? நானா? என் தேவனா? தாவீது அதை உணர்ந்ததினால்தான் ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். தாவீது ஆண்டவருக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட மாத்திரத்திலே தேவன் அவனுக்கு முன்பதாக முந்திக் கொண்டு வருகிறார். நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி. அதுதான் தேவனுடைய சாதாரணமான இயல்பு. நான் ஆண்டவருக்காக காரியங்களை செய்யும்போது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், மேலான காரியத்தை செய்கிறவர். தாவீது இதை சொல்லுகிறான், ஆண்டவரே நீர்தான் என்னை மட்டும் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்க, அதற்கு நான் தகுதியானவன் என்பதனால் அல்ல என்பதை சொல்கிறான். ஆண்டவரை சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை மட்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே நன்றி என்று சொல்லுவோமா? அது தேவன் எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்ததை நான் அறிக்கை செய்ய வேண்டும். தாவீது அறிக்கை செய்கிறான். பாவத்தை மட்டும் அறிக்கை செய்யவில்லை, ஆனால் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை அவன் அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறான். நன்றியுள்ள உணர்வோடு கூட நம் வாழுவோமானால் மகிழ்ச்சி மட்டுமல்ல, இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் தேவன் நம்மை வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். வெகு நீண்ட காலத்துக்குரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டிச்சுக்கிறோம். இத்தனை மகத்துவமான தேவன் எங்களுக்கு உண்டு. சாதாரணமானவர் அல்ல. ஆனால் அநேக நேரத்தில் நாங்கள் நன்றியற்றவர்களாக அல்லது பெருமை உள்ளவர்களாக நடந்து விடுகிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. நாங்கள் இம்மட்டும் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய சுத்த கிருபை. நீர்தான் எங்களை இம்மட்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே கர்த்தாவே எங்களை இந்த நாள் மட்டும் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அது நீர் செய்த காரியம், நாங்கள் செய்தது அல்ல கர்த்தாவே. நாங்கள் அதற்கு எம்மாத்திரம், எங்களுடைய குடும்பம் அதற்கு எம்மாத்திரம் தகுதியற்றவர்கள். நாங்கள் குற்றம் புரிந்தவர்கள், தோற்று போகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள் நாங்கள். ஆனால் எங்களை எவ்வளோ அழகாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். நாங்கள் நன்றி செலுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொஞ்சம் செய்யவில்லை, ஏராளம் செய்திருக்கிறீர். ஏராளம் செய்திருக்கிறீர். நாங்கள் கேட்டதற்கு மேலாக நீர் செய்திருக்கிறீர். நாங்கள் நினைத்ததற்கு மேலாக நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். அது எங்களுடைய சாதுரியத்தினாலே வந்ததுன்னு சொல்லி ஒரு காலம் நாங்கள் நினைக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, நீண்ட காலத்திற்கான திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர். எங்களுடைய சபையின் வாழ்க்கையிலே நீ வைத்திருக்கிறீர். இந்த சபைக்கான திட்டம் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திற்கான திட்டங்களும் உண்டு. அதை நாங்கள் எண்ணி விசுவாசிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு நாளைக்காக நீர் எங்களை அழைக்கவில்லை, நீண்ட கால திட்டத்தோடு கூட எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனங்களை தொடர்ந்து பிரயோஜனமாக்கணும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேர் ஆசீர்வதியும். நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. மகத்துவமான காரியங்களை செய்வின்னு சொல்லி அறிந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதை போல நன்றி உள்ளவர்களாய் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு எப்பொழுதும் கிருபை தாரும். ஆசீர்வதி பலப்படுத்த முடிய நாமத்தை மேம்படுத்தும் எல்லாத்தையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.